தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உள்ளிட்ட 37 இடங்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் திமுக சார்பில் திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு, அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 26ஆம் தேதி தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் மார்ச் 9ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதற்கு முன்பு மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களில் திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்கும். திமுக சார்பில் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு ஆகியோரின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இவர்களில் நீண்ட காலம் எம்பியாக உள்ள திருச்சி சிவா மற்றும் திமுக சார்பில் பல்வேறு வழக்குகளை வாதாடி வரும் என்ஆர் இளங்கோவிற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த அந்தியூர் செல்வராஜ் மற்றும் மகளிர் பிரதிநிதித்துவத்திற்காக கனிமொழி சோமு மீண்டும் தேர்வு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவும் கூட்டணியில் இணைவதற்கு தேமுதிகவும் ஒரு இடம் கோரலாம் என கூறப்படுகிறது. எனவே 4 இடங்களில் 3ஐ திமுகவும் 1 இடத்தை கூட்டணி கட்சிக்கும் விட்டுக் கொடுக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரையிலும் மீண்டும் தம்பிதுரைக்கே வாய்ப்பு கிட்டும் என்று கூறப்படுகிறது. மற்றொரு இடத்தை கூட்டணி கட்சியில் யாருக்கு வழங்குவது என்பதில்தான் அதிமுகவிற்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே தேமுதிகவிற்கு வழங்குவதாக ஒப்புக்கொண்டதை அதிமுக தற்போது செயல்படுத்துமா அல்லது பாமக தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மைக்கேல்பட்டியில் பள்ளி மாணவி தற்கொலைக்கு மதமாற்றம் காரணம் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் அது குறித்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டு மக்களிடமும் முதலமைச்சரிடமும் அண்ணாமலை நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றார். இதை எப்படியாவது சாதிய பிரச்சனையாக மாற்றலாமா, மத பிரச்சனையாக மாற்றலாமா, தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தலாமா, மத மாற்றம் செய்கிறார்கள் அண்ணாமலை எடுத்தார். இப்போ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க ஒன்றிய புலனாய்வுத்துறை சிபிஐ அப்படி மத மாற்றத்திற்கான வாய்ப்புகளே இல்லை, அது தவறு, மன அழுத்தத்தினால் அந்த குழந்தை இருந்திருக்கிறது என்று இறுதி அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஃபைனல் ரிப்போர்ட். இப்போ அண்ணாமலை ஊரா போயிட்டு இதை கூவி வியாபாரம் பண்ண அரசியல் வியாபாரம் என்ன பண்ணலாமா? அண்ணாமலை நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடமும் தமிழ்நாடு அரசிடமும் மாண்புமிகு முதலமைச்சரிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு அண்ணாமலை கேட்கணும். சென்னையில் வெள்ள அபாயம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை திட்டமிடுவதற்கு டிஜிட்டல் ட்வின் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கான 2026-2027 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். அதில் சென்னையில் ஜார்ஜ் டவுன், கத்திவாக்கம், துரைப்பாக்கம், பள்ளிக்கரணை, ராமாபுரம், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், மடிப்பாக்கத்தில் உள்ள பேருந்து பணிமனைகள் 110 கோடி ரூபாய் மதிப்பில் மறு வடிவமைப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வெள்ள அபாயம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை திட்டமிடுவதற்கு நகர்ப்புற தரவு களஞ்சியம், உட்கட்டமைப்பு மேலாண்மை மென்பொருள் மூலம் டிஜிட்டல் ட்வின் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. அண்ணாநகர், தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், அடையாறு, பெசன் நகர் போன்ற இடங்களில் மின் வாகன மின்னேற்ற நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்கரைகளை இணைக்கும் வகையில் சாத்தியமுள்ள வழித்தடங்களில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபாதை மற்றும் மிதிவண்டி பாதை அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப் கார் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மெரினா, பெசன் நகர், வண்ணாரப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிகளுக்கு பாதுகாப்பான வழித்தடங்கள் 40 கோடி ரூபாய் மதிப்பில் பன்முக போக்குவரத்து ஒருங்கிணைப்பு அமைக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சென்னையில் 50 விளையாட்டு திடல்கள் 20 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.